ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோபி 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிற இந்த ரெசிபி எப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போது இந்த 65 ரெசிபி எப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு பூ எடுத்துருக்கிறேன். எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா சுடுபடுத்திக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துலாம். சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த காலிஃப்ளவரை இது உள்ள சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ண காலிஃப்ளவரை எல்லாத்தையும் நான் இந்த தண்ணியில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா வடித்து எடுத்துடணும். இதை போல் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் நான் கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துட்டேன். இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். இதை போல் மேலே நல்லா தூணாப்பெல்லாம் சேர்த்துட்டு இதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இதில் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு இதை அப்படியே வச்சிடணும். அடுத்து வேறு ஒரு பவுலில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு அதிகமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா பவுடர் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் அரிசி மாவில் பரட்டி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு போல் அந்த மேல் மாவு ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடாது. காலிஃப்ளவர் நல்லா தெரியணும். அந்தளவுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா அளவாக சூடு ஏறி இருக்கணும். சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்கும்போதே காலிஃப்ளவர் ஒரு 25% குக் ஆகியிருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணி உடனே எடுத்துடணும். ரொம்ப வேக வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற காலிஃப்ளவர் நல்லா சுருங்கின போல் ஆகிடும். இதுவே நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கும். நம்ம சேர்த்த மசாலா மேலே ஒரு லேயர் கோட்டிங்கோடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அந்தளவுக்கு வர்ற போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இல்லை அந்தளவுக்கு கிறிஸ்பியாக நல்லா வறுபட்டு வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா ஒரு மசாலா வாசனையோட கோபி 65 நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம அடுத்ததை மறுபடியும் இன்னொரு தடவை சேர்த்துடலாம். அதில் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் 65 ரெசிபி எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஃபாலோவும் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.